கோமதி, என்னது? இங்க எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான். ஆசாபாசங்களுக்கு இடம் இல்ல. நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன். சீக்கிரம். பக்கத்துல வராத. தள்ளி போ. தள்ளி போ. தள்ளி போகடா. நான் உன் கூட நிறைய பேசணும். நான் உன் கூடவே இருக்கணும் மாமா. நீ என் கூட இருக்கணும்னா நீ சாகணும் மாமா. நீ செத்தாதான் நம்ம ஒண்ணு சேர முடியும். உன்னை மத்தவங்க கொல்றதை என்னால பார்க்க முடியாது மாமா. நானே என் மாமனை கையால கொல்றேன். என்ன மன்னிச்சிரு மாமா. ஒண்ணு பண்ணாத. விடு. அவரை விட்டுடு. விடு. எப்படி மூச்சுக்கு 300 தடவை அவரை மாமா மாமனு கூப்பிடுறியே, உன்னால எப்படி அவரை கொல்ல முடியுது? உண்மையா நீ அவரை நேசிச்சிருந்தா அவரை இப்படி கொல்லணும்னு நினைக்க மாட்டேன். 100 வயசு வாழணும் தான் நினைப்பேன். அதுதான் மனித இயல்பு. இதுல உனக்கு இங்க புரிய போகுது. கேவலம் நீ ஒரு பேய் தானே. மனுஷ ஜென்மமா இருந்திருந்தா இதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கும். நீ எங்க ஜீவாவை உண்மையா லவ் பண்ணிருக்க போற? மாமா கூட வந்திருக்கன்னு பாக்குறேன். இல்ல இப்பவே உன்னை கொண்டு போட்டிருப்பேன். இன்னும் ஒரு வார்த்தை பேசுன உன் கழுத்தை நெரிச்சு தூக்கி போட்டுருவேன். போடி. நான் என் மாமாவை எப்படி எல்லாம் காதலிச்சேன்னு தெரியுமா? தெரியுமாடி? 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 ஆங்கினூர் நொண்டி கருப்பு. என் மாமா நல்லா இருக்கணும், அதுக்கு பிடிச்ச வேலைக்கு போகணும், அப்புறம் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். என் மாமனை மாதிரியே 2 ஆம்பளை பிள்ளைங்க பிறக்கணும். எல்லாம் நல்லபடியா நடத்தி வைப்பா. உனக்கு ரெட்டக்கடா வெட்டி பொங்க வைக்கிறேன். கோமதி, வேண்டுதெல்லாம் முடிஞ்சிருச்சா இல்ல இன்னும் பாக்கி இருக்கா? இப்போதைக்கு இவ்வளவுதான். ஆமா கோமதி, வாரம் இங்க வரையம்மா. உன்னை யாராத்தா இங்க வர சொன்னது? எல்லாம் எங்க அப்பா தான் சொல்லுச்சு. நம்ம எந்த சாமியை வேணா கும்பிடலாம், கும்பிடாம போலாம். ஆனா நம்ம குலதெய்வத்தை மட்டும் கண்டிப்பா கும்பிடணும். அப்படி கும்பிட்டா நம்ம குலம் விளங்கும், வம்சம் விருத்தி ஆகும்னு உசுரோட இருக்கும்போது என் அப்பதான் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. குலதெய்வங்கிறது நம்ம முன்னோர்கள். அவங்களை இப்படி அடிக்கடி வந்து பார்த்துட்டு போனா அவங்களோட அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா. நான் சொல்றதெல்லாம் சரிதானே பூசாரி நீ ஐயா? சொல்றது 100க்கு 100 நெசம்மா. அப்பத்த வேற என்ன சொல்லுச்சு? வாரம் ஒரு முறையோ, மாசம் ஒரு முறையோ, வருஷம் ஒரு முறையோ குலதெய்வத்தை வந்து பார்க்கணும். நித்தம் ஒரு முறையாவது மனசுக்குள்ள நினைச்சுக்கணும். எதை மறந்தாலும் குலதெய்வத்தை மட்டும் மறக்க கூடாதுன்னு சொல்லுச்சு. நீ சொல்றது சரிதாயி. எங்க அத்தா இன்னைக்கு குலதெய்வத்தை யாரு கும்பிடுறா? கண்காணாத சீமையில போய் சாமி கும்பிட போறானுங்க. அதுவும் சாமி கும்பிட்டா பரவாயில்ல, சாமியாரால கும்பிட போறானுங்க. இந்த காட்டுல இருக்கிற கோயிலுக்கெல்லாம் யாரு தாய் வரா? பூசாரி ஐயா, கண்டிப்பா ஒரு நாள் எல்லாரும் இங்க வருவாங்க பாருங்க. கடைசி வரைக்கும் கூட வருது நம்ம குலதெய்வம் மட்டும்தான். வாக்கு பலிக்கட்டும் தாயி. இந்தாங்க ஐயா. இது இன்னைக்கு அம்மாவாசைல அதான் வீட்டுல படைச்சோம். நீங்க வேற பசியா இருப்பீங்க, சாப்பிடுங்க ஐயா. சரி வரேன் பூசாரி ஐயா. மகராசி நல்லா இருக்கணும் தாயி. வேலு எந்த கலரு? பச்சை. நெக்ஸ்ட் மஞ்சள் அடிச்சிருவோம். சரி ஜீவா, வா இன்னொரு ஆட்டம் விளையாடலாம். அது எப்படி விளையாடுறது? நீதான் எல்லாம் காசு என்கிட்ட விட்டு என்ன எப்படி விளையாடுறது? கடன் வச்சுக்கலாம், எவ்வளவு வேணாலும் சொல்லு. கடன் அன்பை முறிக்கும். வேணா ஒண்ணு பண்ணலாம், நம்ம பொருள் வச்சு விளையாடலாம். வேணா, அந்த வாக்மேன்ல கண்ணா இருக்கிறான், பிட்ட போடுவான், பார்த்து உசாரா இருந்து. அவங்கிட்ட தோத்தா அது எனக்கு அசிங்கடா. ஜீவா வா விளையாடலாம். நான் எப்போ ரெடி? எந்த குண்டு சொல்லு? நடு குண்டு. தேங்க்யூ வேலு. ஜீவா
நீ ஆண்டத்துல ஜெயிச்சிட்ட ஒத்துக்கிறேன். நீ ஆம்பளையா இருந்தா என்கிட்ட சண்டையில ஜெயிச்சிடறா பாக்கலாம். ஏண்டா ஆம்பளைன்னு சொன்னீங்க, முதுகுல அடிக்கிறீங்க. இப்ப வாடா. என்னாச்சுடா? உன் மாமனும் வேலுவும் அந்த ஆலமரத்துக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஐயோ, என்னடா சொல்ற? ஆமாக்கா. இன்னைக்கு தப்பிச்சுட்டா என்னைக்காவது ஒரு நாளைக்கு வசமா மாட்டுவான். அப்ப பாத்துக்கிறேன். வாடா. ஜீவா, என்ன மாமா? இதுல உப்பு உரப்பெல்லாம் கரெக்டா இருக்கா பாருப்பா. கரெக்டா இருக்கா? சூப்பரா இருக்கு மாமா. சமையல் உங்களை யாராச்சும் அடிச்சுக்க முடியுமா? ஏன் மாமா இப்படி போய் சொல்ற? ஏற்கனவே என் அப்பனுக்கு நலமகராஜான்னு நினைப்பு, இதுல நீ வேற ஐஸ் வைக்கிற. இந்த கிண்டல் கேலிக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. மக்கனே திங்கன்னா நீ சமைக்கணும். ஆம்பளை மாதிரி ஊரை சுத்திட்டு அதிகாரம் பண்றத பாரு. பொம்பளை புள்ளையா லட்சணமா வீட்டை கூட்டுவோம், பாத்திரத்தை கழுவுவோம், அப்பாவுக்கு சமையல்ல என்னைக்காவது ஒத்தாசையா இருப்போம்னு நினைச்சு பாத்திருக்கியா? வீட்டுக்கு வர்ற நேரத்தை பாரு. பொட்ட புள்ள மாதிரியா பாவடை கட்டியிருக்க? ஆம்பளை பையன் மாதிரி தூக்கி கட்டியிருக்க? அடிச்சு இறக்கி விடுனா, இறக்கி விடுனா. மாட்டேன். திமுறை பாரு, அடிச்சு அடி. ஏய், என்ன கண்ணை காட்டுற? அவன்கிட்ட சொல்லாதன்றியா? இல்லைன்னா அவன் பவுச்சு தெரியாது பாரு. வர வர உனக்கு திமிரு அதிகமா போச்சு. ஆம்பளை பசங்க மாதிரி கோழி குண்டு விட போற. உன்னை கையை உடைச்சா வேணாப்பா, என்ன அடிக்காத. எனக்கு கால் உடைஞ்சு போச்சுன்னா அப்புறம் என்ன எவனும் கட்டிக்க மாட்டான். அப்புறம் காலம் பூரா ஓம் கையாலேயே கஞ்சி குடிக்கிற அபாக்கிய நிலைமைக்கு என்ன ஆளாக்கிடாதப்பா. ஏதோ கல்யாணத்துக்கு அப்புறம் என் புருஷன் கையால நல்ல கஞ்சி குடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஆசையில மண்ணள்ளி போட்டுறாதப்பா. சூப்பர்பா. பாத்தியாப்பா கொழுப்ப? மாமா விடுங்க மாமா, அது பாவம். சும்மா காலை உடைக்கிறேன். ஐயோ மாமா, என்ன மாமா? மாமா 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 ப்ளீஸ் மாமா. ஊர்ல சொல்றல, கேளு சொல்றத கேளு. மரியாதை குண்டு. பாரு, என்ன ஓட வைக்காத. ஏமா, என்னாச்சு மாமா? மாமா மாமா பாத்து மாமா. கொஞ்சம் தண்ணி கொண்டா. மாமா என்ன மாமா ஆச்சு? நெஞ்சில கை வச்சிருக்க, பெல்லிக்குதா? நெத்தியில வேர்த்திருக்க.
சீக்கிரம் கொண்டு வா மாமா. என்ன மாமா நீ இப்படி எல்லாம் ஓடிட்டு அப்பா என்னாச்சுப்பா? அப்பா பாத்து மாமா. அப்பா அம்மா கோமதி, இனிமே நினைச்ச விளையாட்டுத்தனமா இல்லாம பொறுப்பா நடந்துக்கம்மா. அப்பா மானத்தை வாங்கிடாத. சரிப்பா. தாய் இல்லாத பிள்ளைங்களை வளர்க்க தெரியாம வளர்த்துட்டான்னு ஊருக்காரன் ஒரு பையனை தப்பா பேசிடக்கூடாது. புரிஞ்சுதா? நம்ம பரம்பரையில யார் செஞ்ச பாவமோ என்ன சாபம் வாங்கி வந்தாங்களோ தெரியல. நிறைய பேரு அல்ப ஆயுசுலயே சீக்கிரம் போயிட்டாங்க. உங்களுக்குன்னு மிஞ்சி இருக்கிறது நான் மட்டும்தான். நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு திடீர்னு ஆகி போடுச்சுன்னா ஆமா அப்பா அப்படிலாம் பேசாதீங்கப்பா. நெருப்புன நாக்கு சுடவ போகுது. எல்லாம் ஒரு பேச்சுக்கு தான். இவா கோமதி, நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும். சரி மாமா. கோமதி, நீயும் மாமனை பத்திரமா பார்த்துக்கணும். நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருந்து நம்ம வம்சத்தை வாழ வைக்கணும். வாழ வைப்பீங்களா? அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.